ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூனை சாரீக்கும் கிரேப் சாரீக்கும் எப்படி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரியையும் ஃபால்ஸையும் ஒரு சேர வச்சு இப்போ தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஃபால்ஸை சாரியிலேருந்து ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி வச்சு தைக்க ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது நல்லா நீட்டாக வரும், சுருக்கம் வராது. இப்போ லாஸ்ட் எண்டில் தைச்சி அதை வெளியே எடுத்துருங்க. அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி தைக்கும்போது பூனை சாரிக்கு கிரேப் சாரிக்கும் தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் உள்ளே விழாது. மற்ற கிளாத்துக்கெலாம் ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இருக்கும். இது குழு குழுன்னு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் உள்ளே வரும். அதனால் இப்படி ஃபஸ்ட்லேருந்து தைக்க ஆரம்பித்தோன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் உள்ளே வராமல் நல்லா நீட்டாக தையல் வரும். இப்போ தைச்சி முடித்து எடுத்துக்கலாம். தையல் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது. தேங்க்யூ.